ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட் 23 பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருப்பாங்கன்னா, ஃபாக்ஸ் டீமன் வந்து ஜின் லேண்ட் கிட்டலாம் மாட்டிருப்பா. அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஃபாக்ஸ் டீமன் யார் என்னன்ட்டு. லேண்ட் வந்து சொல்கிறான், இது வந்து உண்மையான நைன்டெயில் ஃபாக்ஸாக இருக்க முடியாது. இந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து 100 வருஷத்துக்கு மேலே வந்து சர்வே பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நைன்டெயில் ஃபாக்ஸ் சொல்கிறேன், இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் நைன்டெயில் ஃபாக்ஸ் தாங்க, அதுதான் நான் வந்து பிறக்கும்போது நைன்டெயில் ஃபாக்ஸாக பிறந்துட்டேன். அவள் போயிட்டு நாய்கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் வந்து சிக்கன் திருடவே மாட்டேன், நான் ஒன்றும் திருடின சிக்கனுக்கு வந்து பே பண்ணிடுறேன், தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு இல்லைன்னா சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து உங்களை விட்டுறதுக்கு எனக்கு வந்து ஓகே தான், ஆனால் வந்து ஜின்னும் ரேனும் வந்து என்ன சொல்வாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்க்கா. அதுக்கு ஜின் சொல்கிறான், பரவாயில்ல, அவளுக்கு வந்து சாப்பாடுலேருந்து தானே திருடுனா, சாப்பிட வேணா அவளுக்கு ஒன்றும் பண்ணி கொடுத்துருவோம், அவளுக்கும் பசிக்கும், அதனால இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜின்னு. நான் வந்து கஷ்டப்பட்டு அவளை பிடிச்சேன், இப்படி ஈஸியாக வந்து நீங்கள் எல்லாம் வெளியே விடுறீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் வந்து கேட்குறான். சரி நான் சொல்கிறேன், நீ வந்து இங்கே வந்து சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லி நீனா வந்து அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து கூப்பிட்டு போயிருந்தா. இந்த கிரீன் கலர் வந்து லேண்டை பார்த்து, உனக்கு வந்து தலையில் அடிபட்டுட்டா, வா நம்ம 2 பேரும் போகலாம், அங்கே போய் உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் ஜாடலேயே சொல்கிறா, ஜின்னும் லீமியும் தனியாக இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கே புரிஞ்சிருது, சரி எனக்கும் தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் டீமனும் அவனும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஜின்னும் லீமிங்கும் இப்போ தனியாக இருக்காங்க. ஜின் வந்து லீமிங் பற்றி கேட்குறான், சரி நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். லீமிங்கும் எனக்கு தெரியும் நீ வந்து என்ன கேட்க போகிறேன்ட்டு, ஆனால் நீ என்னை பற்றி நீ கேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின்னு, ஆமாம் எனக்கு வந்து ஒரு டவுட்டு, நீ வந்து உண்மையாகவே அவனோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நைன்டெயில் ஃபாக்ஸோட கோரை வந்து எடுத்து கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து லீமிங், நான் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே நைன்டெயில் ஃபாக்ஸும் அவன் அண்ணனையும் காட்டுறாங்க. நைன்டெயில் ஃபாக்ஸ் அவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து சிரிக்கவுமே அவங்க அண்ணன் சொல்கிறான், நீ உனக்குன்னு சிரிப்பாக வருதா, நான் எவ்வளோ பயன்ட்டேன் தெரியுமா, நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு வந்து நைன்டெயில் ஃபாக்ஸும், ஆமாம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனு என்னது மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. உண்மையை சொல்லு, நீ இனிமேல் சிக்கனே திருட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவளும், ஆமாம் நான் இனிமேல் வந்து திருட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவங்க என்ன, சரி நீ வந்து ப்ராமிஸ் வந்து பிரேக் பண்ணிடுற அப்படின்னு சொல்லும்போது சரி. அதுக்கு அந்த நைன்டீன் ஃபாக்ஸ் சொல்கிறா, அவங்க வந்து நான் இனிமேல் சிக்கன் திருட மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து எனக்கு நிறைய ஃபுட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே டெலிஷியஸாக இருக்கும், அதுக்கு நான் சிக்கன் திருட போகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அவங்க சொல்கிறான், இது ரொம்ப வியர்டாக இருக்குது, நீ வந்து சிக்கன் திருட போகும்போது அவங்க வந்து உனக்கு ஃபுட் எடுத்து கொடுத்து அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ லீமிங் வந்து வெளியே இருந்து அவங்க வீடு வந்து பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாஸ்ட்டில் வந்து அவன் நடந்ததை யோசிச்சு பார்க்குறா. லிட்டில் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச சிக்கன்லாம் வந்து குக் பண்ணி கொடுத்துருக்கா. அதுக்கு வந்து அவளும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கா. அவளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஆனால் ஒரு முறை வந்து ஷாவுபாயும் சொல்லியிருப்பா, நான் வந்து வாழ்க்கிறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு தடவையும் வாழ்க்கை வந்து சாகும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, தொண்டையில் வந்து நகம் வந்து குத்தி கீறின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறா. அதுவும் இல்லாமல் அவன் எதுவுமே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அடுத்தவங்க வந்து லவ்வுக்காண்டி வந்து நீ என்னையும் வந்து இழக்க போறியா, என்கிட்ட வந்து ஹாஃப் ப்ரீடு வந்து இருக்குது, ஆனால் நான் கொஞ்ச நாள் தான் வாழுவேன், இதுதான் என் தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அவங்க உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து விக்கல் எடுக்கு, ஒரு தண்ணி பாட்டில் பார்க்கும்போது தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் சொல்கிறான், சரி நான் வந்து போய் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கிளம்பிடுறா. வெளியே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து யோசிக்கிறா. திருப்பியும் சொன்னதுக்குமே வெளியே போய் பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து மயங்கி எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து எழுப்பி பார்க்குறான். அவங்க அண்ணன் வந்து எந்திக்கல. அப்போ லீமிங் வந்து இந்த இடத்துக்கு வரா. லீமிங் வரதை பார்த்தோன்னே அவள் கேட்குறா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், அவங்க வந்து எந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு லீமிங் சொல்கிறா, நான் தான் வந்து அவனை தூங்க வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அது நைன்டெயில் ஃபாக்ஸும், எதுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நைன்டெயில் ஃபாக்ஸோட கோரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க முடியாதுன்ட்டு, ஆனால் உனக்கு இப்போ வீக் ஸ்பாட் இருக்கு, ஏன்னா நீ வந்து இப்போ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்க, அது இல்லாமல் நீ வந்து அவனையும் நீயும் இங்கேருந்து உடனே கிளம்புங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உன்னோட கோர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து நைன்டெயில் ஃபாக்ஸும் தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கார்கோல் தனியாக நடந்து போயிட்டுருக்கா நைட் டைமில். ஜின்னும் ஃப்ரெண்டையே வரான். ஜின் வந்து கேட்குறான், சரி உன் டெசிஷன் இதானா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லீவிங்கும், ஆமாம் அவங்க 2 பேரையும் நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ ஷாவுபாய்கிட்ட வந்து இப்போ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷாவுபாய் வந்து சாக தான் போகிறான்,
ஆனா கூட சேர்ந்து நானுமே செத்துருவேன். ஏன்னா வந்து அவனோட உயிர்க்காண்டி நெறைய பேர வந்து என்னால இழக்க முடியாது. அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்களாம் ரொம்ப இன்னசென்ட். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஜின்னு, "உனக்கு வந்து அவன் மேல டவுட்டே வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் இல்லாம சொல்றேன் இந்த மாரி, "அவன் எதுக்காண்டி அவன் நைன்டில் ஃபாக்ஸோட கோர கேட்கான். அவனோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி தான் கேட்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீமிங்கும், "இது வந்து உனக்கு யார் சொன்னா? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன்ட்ட சொல்லியிருக்கான். அவன் அது இல்லாம வந்து அவன் இறந்து போயிருவான்ட்டு." ஆனா இது உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற அதனால நான் சொல்றேன். அவனுக்கு வந்து நீ உன்னோட ஹாஃப் ப்ரீட் குடுத்தல்ல, அந்த பவர்ஸ் வந்து அவன் உடம்புக்கு வந்து ஏத்துக்க மாட்டேக்கு. ஏன்னா அவன் உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால தான் அவன் நைன்டெய்ல் ஃபாக்ஸோட வந்து கோர கேட்குறான். நீ வந்து நீ நம்புவியான்னு தெரியல. ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்றான். லீமிங் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதா. அவ வந்து ஷாவுபாய் அவ இருந்த வீட போய் பார்க்குறா. அங்க வந்து ஷாவுபாய் இல்ல. இந்த குகைக்குள்ள தான் ஷாவுபாய் வந்து நெறைய மனுஷங்கள வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். லீமிங் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வரா. அத வந்து நோட் பண்ண ஷாவுபாயும் ஜென்ரல் வந்து லீமிங் வர வழிய வந்து மறைச்சிட்டு கேட்குறான். "நீங்க எதுக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? ஷாவுபாய பார்க்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவளும், "ஆமா நான் வந்து ஷாவுபாய பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து ஜென்ரல் சொல்றான், "இல்ல ஷாவுபாய் வந்து கொஞ்ச நாளா இங்க வரதே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது உள்ள வந்து ஒரு சவுண்ட் கேட்கு. லிவிங் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கு வந்து ஜென்ரல் சொல்றான், "உள்ள வந்து சின்ன சின்ன வௌவால்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொமட்டிட்டு வரும். உங்களுக்கு என்ன நீங்க வேணா உள்ள போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அங்கேருந்து வந்து லீமிங்கும் கிளம்பிடுதா. அங்க நடக்கிறது எல்லாமே லேனும் ஜின்னும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. லேன் வந்து சரி சண்டை போடலான்னு சொல்லிட்டு போறான். ஜின் வந்து கூப்பிட்டு, "இந்த மாரி நீ வந்து ரொம்ப அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது லேன் சொல்றான், "நீங்க சும்மா வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான் சண்டை போடுறதுக்காண்டி. கூடயே ஜின்னு தான் வந்திருக்கான். ஜென்ரல் வந்து அவன் வரத நோட் பண்ண உடனே இப்ப எடுத்து பார்த்துட்டு, "ஜின்னும் லேனும் நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜென்ரல் வந்து சண்டை போடுறான் அவங்க 2 பேர் கூடயும். ஜின்னுட்ட எந்த ஒரு சீலுமே கிடையாது. ஜின்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு சீல் தான். அதுவும் வந்து இந்த ஸ்னேக் டீமன் குடுத்துருக்கான் அந்த சீல் தான். அவனோட ஓன் குங்ஃபூ அண்ட் வந்து கொஞ்சம் பவர் வச்சு தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க வந்து லேன் வந்து இந்த குட்டி குட்டி வவ்வால் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். லேன் வந்து சின்ன சின்ன வவ்வால் கூடலாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்து சீல போய் தேடுறான். அங்க வந்து சீல் இல்லவுமே ஜின்ட்ட சொல்றான், "இங்க வந்து எந்த ஒரு சீலுமே இல்ல" அப்படின்னு சொல்றான். ஜின் வந்து அந்த ஜென்டர வந்து அடிச்சு போட்டுட்டு, அவன் வந்து மேஜிக் பவர யூஸ் பண்ணி லேன் அந்த சீலை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக ஷாவுபா வந்துதான். ஷாவுபா வந்து லேனை வந்து அடிச்சிருதான். ஷாவுபா வந்து திரும்ப சொல்றான், "நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா வந்து லிமிங் ரொம்ப கோவப்படுவா. அதுவும் இல்லாம அவ வந்து என்னை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவ வந்து என்னை காப்பாத்திருவா." ஜெரி வந்து சொல்றான், "ஒழுங்கா என் சீலைலாம் திருப்பி கொடு" அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சிரிக்கான். லேன் சொல்றான், "நீ வந்து பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம உனக்கு ஒண்ணு வந்து சீலெல்லாம் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து சண்டை போட போறான். அத வந்து ஜின் தடுத்துருதான். அந்த அப்பம்போது வந்து அந்த இடத்துக்கு லீமிங் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்குறா. லீமிங் கேட்குறா, "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அதான் ஜெனரல் சொல்றான், "இல்ல உங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஷாவுபாய வந்து கொல்றதுக்காண்டி இங்கேயே வந்துட்டாங்க. ஷாவுபாய் இங்க ரெஸ்ட் எடுக்க தான் வந்தாங்க. ஆனா வந்து இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட உடனே லீமிங் வந்து கேட்குறா ஜின்ன பார்த்து, "நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தியா?" அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் ஜின் ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து லீமிங் கேட்குறா, "எதுக்காண்டி என்னை ஃபாலோ பண்றது? உனக்கு என்னதான் தேவை?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் சொல்றான், "என்னோட திங்ஸ் வந்து நான் திருப்பி வாங்குறதுக்காண்டி தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அது கேட்டோடனே லீமிங் வந்து கேட்குறா, "நீ வந்து உன்னோட சீல் எடுத்தியா?" அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து அமைதியாவே இருக்கான். லேன் வந்து சொல்றான், "அவன் எல்லா சீலுமே அவன் உட்காந்துருக்க சேர் கீழ தான் வச்சிருக்கான். நீயே போய் பாரு" அப்படின்னு சொல்றான். ஷாவுபாய், "ஆமா நான் தான் எடுத்தேன். எதுக்காண்டினா வந்து அவன் எடுக்காட்டினா அவன் ரொம்ப பவர்ஃபுல் தான். இப்போ மட்டும் அவன்ட்ட சீல் இருந்துச்சுன்னா அவன் ஈஸியாவே என்னை வந்து கொன்றுவான்." அதை கேட்டது லேன் சொல்றான், "நீ எவ்வளோ வந்து கேவலமா நடிக்க தெரியுமா? உன்னோட லைஃபும் லீவிங் லைஃப் வந்து லிங்க் ஆகிருக்கு. அவன் எப்படி உன்னையும் கொல்லுவான்?" லீவிங் வந்து கேட்டு சொல்றா, "சீல் எல்லாமே அவன் கையில குடு. ஏன்னா அது எல்லாமே அவனுக்குள்ள தானே. நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது ஷாவுபாய் வந்து யோசிக்கிறான். யோசிச்சு சொல்றான், "நீ வந்து இந்த மாதிரி சீல் எல்லாமே நீயே வச்சுக்கோ. நீ கொன்னா கூட பரவாயில்ல. ஆனா இந்த சின்ன சின்ன வௌவால்லாம் என்ன தப்பு பண்ணுச்சு? அதை எதுக்கு கொல்லணும்? நீ நீ வந்து அதை மட்டும் விட்டுரு. அதுக்கு பதிலா வந்து என்னையே கொன்று. அதனால ஜின் வந்து இதை பண்ண மாட்டான். ஆனா நான் அப்படி கிடையாது. நான் வந்து உன்னை கொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது ஜின் தடுக்கிறான். ஜின் தடுக்கவும் தட்டி விட்டுட்டு வந்து லேன் வந்து அவனை அட்டாக் பண்றான். ஷாவுபாய் அட்டாக் பண்ணவுமே லீமிங்க்கு வந்து அடிபடுது. அத பார்த்தோன்னே ஜின் தடுத்துட்டு, "இந்த மாதிரி நீ ஸ்டாப் பண்ணிட்டு நான் உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்றான். லீமிங் சொல்றா, "நான் வந்து இங்கேருந்து கூட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஷாவுபாய வந்து அங்கேருந்து கூட்டு போயிடுறா. ஷாவுபாய கூட்டு போயிட்டு லீமிங் வந்து கேட்குறா,
எதுக்காண்டி வந்து லேன் அட்டாக் பண்ணும்போது எனக்கும் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஷாவுகாய் சொல்றான். ஆமா அது எல்லாமே வந்து நீ வந்து ப்ரீட் வந்து ஹாஃப் ப்ரீட் உன்ட்ட இருக்கு, ஹாஃப் ப்ரீட் என்ட்ட இருக்குல்ல. அதனால தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து லீமிங் கேட்குறா. அப்போ உனக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்கும் அடிபடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். அப்போ உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து லீமிங் நீ எதுக்காண்டி அப்போ சீலெல்லாம் திருடின அப்படின்னு கேட்கும்போது, சீல் வந்து பிரேக் ஆனோன்னா அப்பவுமே வந்து அவனோட சீலெல்லாம் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீமிங் வந்து கேட்காத எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஷாபாய் சொல்றான். இல்ல அவன் வந்து சீல் வச்சிருந்தான்னா என்னை ஈஸியா சீல் பண்ணிடுவான் அந்த பெயிண்டிங்குள்ள. எனக்கு வந்து அங்க போகணும்னு வந்து தோணல. லீமிங் வந்து கேட்குறா. அப்போ வந்து நீ கொல்லாத காரணம் வந்து நானும் செத்துருவேன். அதுக்காக தான் அவன் வந்து உன்னை கொல்லல. சீல் பண்ணி வச்சிருந்தான் பெயிண்டிங்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்ப வந்து சொல்றான். நான் அதுக்காக தான் நைன் டெயில் ஃபாக்ஸோட கோரை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து லீமிங் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, நைன் டெயில் ஃபாக்ஸோட கோலை வந்து நான் எடுக்க மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து அவ நீ ரொம்ப நம்புறா அப்படின்னு சொல்றா. நீ வந்து சாவறத பத்தி கவலைப்பட மாட்டேன்னு நினைச்ச. உனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நான் உன் கூட இருந்தா போதும்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து சாம்பல போனாலுமே நான் வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் சொல்றா. இங்க சின்ன ஆனதுக்கப்புறம் கீங்கா டீமனை காட்டுறாங்க. கீங்கா டீமன் சொல்றா. நீங்க 2 பேரும் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காதீங்க. எப்படியோ வந்து சீல்லாம் நம்ம கையில வந்திருக்கு. நம்ம வந்து இத நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்றா. இங்க பெருக்காண்டி கோவமா இருப்பாங்கன்னா, லீமிங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அதனால ஜின் கோவமா இருப்பான். லேன் வந்து அட்டாக் பண்ணும்போது ஜின் வந்து தடுத்திருப்பான். அதனால வந்து ஷாபாய் கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இப்ப லேன் வந்து கோவமா இருக்கான். 2 பேரும் அத பத்தி தான் பேசி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கடிமன் பாக்குறா இப்ப நம்மளால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. ஜின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஜின் வந்து போனதுக்கப்புறம் கீங்கா டீமன் வந்து கேட்குறா லேனை பார்த்து. இப்போ நானும் ஷாவ்பாயும் வந்து லிங்க் ஆயிட்டோம்னா இப்போ ஷாவ்பாய் நீ கொன்று என்னையுமே கொண்டிருப்பியா? அதனால தான் இப்போ ஜின்னால எதுவுமே பண்ண முடியல. அவருக்கு வந்து ஓனர் டிசிஷன் ஏதாச்சும் இருக்கும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றா. இப்போ வந்து ஃபாக்ஸ் டீமையும் அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க. அவங்க அண்ணன் போய் தூங்கி எழுந்திரிச்சான். பார்த்தா வந்து இந்த ஃபாக்ஸ் டீமன் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அவனை எந்திரிச்சு போய் கேட்குறா. இப்போ எதுக்காண்டி வந்து அவ்வளோத்தையும் எடுத்து வச்சிருக்க? அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்ல வேண்டாம். நம்ம வந்து இப்போ இந்த வீடு விட்டு நம்ம வெளிய போய் வேற எங்கேயாச்சும் தங்கணும்னு வச்சுக்கோயேன், நம்ம ஸ்ட்ரீட்ல தான் படுக்க வேண்டியதா இருக்கும். எங்கேயாவது ரூஃப்லாம் இருக்கு. நம்ம அங்க போய் படுத்தோமா உட்கார ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து இந்த காஸ்டியூமர் சொல்றான், இல்ல பரவாயில்ல. எனக்கு வந்து உன் கூட இருந்தா போதும். நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம். நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், நம்ம போய் இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த காஸ்டியூமர் சொல்றான், இல்ல இங்க இனிமேல் நான் வந்து சிக்கன்லாம் திருடிட்டு இருந்தேன்ல. ஆனா வந்து இப்போ வந்து என்னைய வந்து யாரோ டார்கெட் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு அவன் கேட்கான். ஓ நீ வந்து ஒரு தடவை மாட்டிக்கிட்டல சிக்கன் திருடும்போது. நீ என்ன சொன்ன டீமிங் தெரிஞ்சவங்கன்ட்டு. அவங்க தான் உன்னை டார்கெட் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு வந்து அவ இல்ல அவங்கலாம் இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுதா. இப்போ அந்த ஃபாக்ஸ் டீமனும் அவனும் வந்து திங்ஸ்லாம் வந்து காலி பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இங்க ஜின்னி லேனையும் காட்டுறாங்க. லேன் வந்து சண்டை போட்டனால இப்போ எப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து ஜின்னுக்கும் வந்து டீ கொண்டு வரான். ஜின்ட்டு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நானே உனக்கு காசு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சீரை திருப்பி வந்து கொண்டு வந்தனால நம்ம எதுவுமே செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஜின் சொல்றான். நீ வந்து அவளை காயப்படுத்தினி அதுக்காண்டி நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து லேனு நீ வந்து எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அவளை கொல்ற அளவுக்குலாம் ஒன்றுமே பண்ணல. நான் வந்து ஷாவ்பாய் தான் அட்டாக் பண்ணேன். நான் அவளுக்கு வந்து அடிபடணும் அப்படிலாம் நான் ஒன்றும் ஆசைப்படல. சரி அதை விடு. இப்போ நம்ம வந்து 6 சீல் நம்ம கையில கிடைச்சிட்டு ஒன்றும் ஒரே ஒரு சீல் தான் கிடைக்கணும். அது வந்து ஷாவ்பாய் கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்றான். ஆமா அது வந்து லீமிங் வந்து சின்ன வயசுல வந்து நான் அவளுக்கு கொடுத்த சீலை உடைச்சிட்டா. அந்த சீல் ஷாவ்பாய் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லேன் அப்போ அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. நம்ம வந்து கண்டுபிடிக்க தான் செய்யணும் அதை. ஷாவ்பாய்க்கு வந்து கண்டிப்பா 98 ஃபாக்ஸோட கோர் வந்து தேவைப்படும். அப்பதான் இன்டர்னல் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். அதனால நீ வந்து 98 ஃபாக்ஸுக்கு வந்து பின்னாடியே போ. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஜின். இங்க இன்னொரு செட் ஆர்மியால காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. ஏதோ வார்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். இங்க அதே சமயத்துல அந்த ஃபாக்ஸ் டீமனையும் அவனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அதே இடத்துல தான் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பழம் வச்சிருக்கான். அதுல பாதி பழத்தை வந்து அவ கையில வந்து கொடுக்குறான். அவ சாப்பிட்டுட்டு சொல்றா. என்னை வந்து மன்னிச்சிடுங்க. என்னாலதான் வந்து உங்களால வீட்டுக்கு கூட போக முடியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அண்ணனும் சரி கவலைப்படாத. நீ வந்து சாரியா ஃபீல் பண்ணாத அதுவும் இல்லாம
இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஆர்மியோட ஆஃபீஸ் வந்து அங்க பீப்பிள்ஸ் எல்லாம் அவ பார்த்து ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் வந்து பிடிச்சிருக்காங்க. "உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப எதுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த சோல்ஜர்ஸ்லாம் சொல்றாங்க, "நாங்கலாம் சோல்ஜர்ஸ். இவள மட்டும் விட்டுருங்க. நான் இவ வந்து என்னோட தங்கச்சி தான். இவ வந்து ஒரு சின்ன குழந்தை மாரி தான்." அதுக்கு வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்றாங்க, "இல்ல நான் வந்து அவங்களலாம் கூட்டு போக வரல. இது வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து நெறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அத கேட்டோனே, ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் வந்து அவ கையில குடுத்துட்டு, "நீ வந்து ஃபர்ஸ்ட் போ. நான் அப்படியே பின்னாடி வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அத கேட்டோனே அவ சொல்றா, "இல்ல வேண்டாம். நீ எங்க போற? நான் வந்து உன்ன விட்டு போமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து அவங்க அண்ணன் சொல்றான், "இல்ல நான் வந்து எங்கேயுமே போல. இது வந்து வேலைக்கு தான் நான் போறேன். நீ சரி அப்ப நானும் கூட வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. "இல்ல நீ வந்து போ. அதுவும் இல்லாம நீ வந்து லீமிய ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அதுக்கு அந்த 98 ஃபாக்ஸ் உண்மையாவே நீ வருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் வந்து அமைதியா வந்து இருக்கவும், அவங்க ஆர்மி ஆஃபீஸர்ட்ட கேட்டான். "இவன் வந்து உண்மையாவா சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் வந்து சொல்றான், "நீ வந்து சீக்கிரமா வந்துருவலா? எப்போ வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு 98 ஃபாக்ஸ் கேட்குறான். அதுக்கு அவனும், "என்னோட வேலை முடிஞ்சதுமே வந்துருவேன். நெறைய காசும் கொண்டு வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது 98 ஃபாக்ஸ், "நான் வந்து உனக்காண்டி வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பியிருந்தாங்க. எல்லாரும்னா அங்க பீப்பிள் நெறைய பேர் ஓடிருப்பாங்கல்ல, அவங்கள மென்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வந்து வண்டியில கூட்டிட்டு போறாங்க. ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. நைன்டில் ஃபாக்ஸ்க்கு இது என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்து சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கா. "நீங்க சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. நெறைய காசு வந்து கொண்டு வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு இருக்கா. இவளும் வந்து பாய் சொல்றான். அங்க பக்கத்துல இருந்து ஒரு லேடி வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவ கேட்குறா நைன்டீல் ஃபாக்ஸ், "எதுக்காண்டி வந்து இங்க அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "இந்த பையனை வந்து அவங்க சோல்ஜர்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க." அதுதான் நைன்டீல் ஃபாக்ஸ் சொல்றா, "சோல்ஜர் வந்து ஒரு வேலை தானே. நீங்க எதுக்கு இவ்வளோ அழுகுறீங்க?" அதுக்கு வந்து அந்த லேடி சொல்றாங்க, "என்னது ஒர்க்கா? ஒர்க்கெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மிலிட்ரிக்கு வந்து கூட்டு போறாங்க. அதெல்லாம் மிலிட்ரியில வந்து அடிக்கடி சாவு அதெல்லாம் வந்து சகஜம். அவங்களுக்கு என்னனாலும் ஆகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டோடனே நைன்டீல் ஃபாக்ஸ் வந்து ஷாக் ஆயிடுதா. "உனக்கு வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாதா? அவங்க வந்து எல்லாருமே ஃப்ரண்ட் லைன்ல வந்து வாரில் நிற்க வைப்பாங்க. குண்டு பட்டாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க மேல தான் படும். அதுக்கப்புறம் தான் சோல்ஜர்ஸ் மேல முடியும் படும்." அதுக்கிட்ட நைன்டீல் ஃபாக்ஸ் வந்து அந்த வண்டி போன தடத்தை பார்த்து பின்னாடியே ஓடி போறா. ஷாவுபாய் காட்டுறாங்க. ஷாவுபாய் வந்து வீட்டுக்குள்ள போறான். அங்க பார்த்தா லீமிங் வந்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் வந்து போயிருக்கான், அந்த நைன்டீல் ஃபாக்ஸோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். போய் அங்க இருக்க எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறான். அங்க வந்து அந்த நைன்டீல் ஃபாக்ஸ்ல வந்து பார்க்குறான் அவன். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து லீமிங் வந்ததா. லீங் வந்து ஷாவுபாய் அப்படின்னு கூப்பிடும்போது, அவன் லீமிங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஷாவுபாய். அதுக்கு லீமிங் சொல்றா, "நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லாத. நீ ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஷாவுபாய் வந்து அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னே லீமிங் வந்து, "நீ ரொம்ப நல்லவன் நினைச்சேன். நீ வந்து நைன்டீல் ஃபாக்ஸோட கோட் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்தியா? நீ எடுக்க மாட்டேன்னு சொன்ன." அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ தான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நான் எனக்கு வந்து அது தேவைப்படுது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். "எனக்கு அந்த கோர் கிடைச்சா மட்டும் போதும். நம்ம 2 பேரும் நிறைய வருஷம் வந்து ஹாப்பியா வாழலாம்." லீவிங் வந்து சொல்றான், "நான் வந்து உன் கூட சாகிறதுக்கு தயார்னு சொல்றேன். ஆனா இப்ப நீ தான் வந்து அதுக்கு தயாரா இல்ல. ஷாவுபாய், உனக்கு வந்து நைன்டீல் ஃபாக்ஸோட கோர் எதுக்கு தேவைப்படுது? நீ வந்து அது இல்லாம இறந்துடுவ. அதுக்காண்டியா? இல்லாட்டினா அது இருந்துச்சுன்னா வந்து உன்னோட இன்டர்னல் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமே அதனாலயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "நான் வந்து உனக்கு ஜின் சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லீவிங், "நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உண்மையா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது வந்து உண்மைதான். என்னால் நைன்டீல் ஃபாக்ஸோட கோர் இல்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் வந்து அப்படி நான் வாழ்ந்தேன்னா ஜின்னும் லேனுமே நீ ஈஸியாகவே வந்து திருப்பியும் சீல் பண்ணிடுவாங்க. ஓ அப்போ சரி. ஆனால் நீ வந்து நைன்டீல் ஃபாக்ஸ் அந்த கோர் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறத வந்து நீ எப்போதும் அழிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. இங்கே இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே காட்டுறாங்க. அங்கே பிடிச்ச வச்ச எல்லா மென் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவன் சொல்கிறான், "சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இங்கே வந்து ரொம்ப ஆபத்தான கலவரம் நடக்குது. இங்கே தைரியமான வீரர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஃபார்வர்டில் தான் நிற்பீங்க. உங்களை மாதிரி தைரியமானவங்க தான் வந்து எனிமீஸ் வந்து சேஸ் பண்ணி பிடிப்பீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே என்னோட பிரதர்ஸ், என்னோட ஃபேமிலி." அதுக்கு அங்கே இருக்கவங்களாம், "நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க." அதை பார்த்து வந்து ஒருத்தன் மேலே பக்கம் கண்ணை சூடவுமே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபாக்ஸ் இவனும் வந்துடுதா. அவன் வந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குன்ட்டு. அவங்க எல்லாருமே எங்கேயோ கூட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நைன்டீல் ஃபாக்ஸ் டீமனும் வந்து அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு வந்து அவங்க அண்ணனை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா.
அதே அதை கரெக்டாக போகும்போது வந்து லீமிங் கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகாதது ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா, நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்கியூ பண்ணியே ஆகணும். கெடுத்து லீமிங் சொல்கிறா, இங்கே பாரு இங்கே எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்ட்டு, அவ்வளோ பேர் கன்லேயுமே கன் இருக்குது, அந்த கன்னில் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா, உனக்கு ஃபஸ்ட் கன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஃபாக்ஸ் டீமன் சொல்கிறா, எனக்கு வந்து அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு வந்து நான் எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லீமிங், சரி இஷ்டம், ஆனால் நான் சொல்கிறது கேட்காட்டினா கண்டிப்பாக நீ வந்து இறந்தான் போவ கடைசியில் பாரு அப்படின்னு சொல்கிறா. அவன் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவள் ஏதோ சொல்ல வரும், நிப்பாட்டு நீ வந்து நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு. வந்து ஹியூமனோட உலகத்தில் வளரும்போது ஹியூமன்ஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்க சந்தோஷம் எல்லாமே வரும், அது வந்து அவங்க ஹியூமன்ஸ் எல்லாருமே அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் டீமனை வந்து அவள் கூப்பிட்டு போயிருந்தா லீவிங். ஆனால் நைன்டெயில் ஃபாக்ஸ்க்கு வந்து அங்கே வந்து வர விருப்பமே இல்லை, 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவள் அங்கேருந்து எங்கேயோ போயிருந்தா. அங்கே சோல்ஜர்ஸே அங்கே டெண்டை காட்டுறாங்க, அங்கே வந்து ஒருத்தர் பேசிட்டு வரான், இந்த மாதிரி பழைய ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு புது ஆட்களை வந்து போட விடுங்க, அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து மவுண்டனோட பீக்கில் வந்து சார்ஜில் நிற்க விடுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து 30 நிமிஷத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு தான் ஆகணும், நம்ம அந்த மவுண்டனை வந்து கைப்பற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து சாங் ஜூன்சன் வந்து நம்மக்கிட்ட சரண்டர் தான் ஆகணும். இங்கே கூட்டு வந்த எல்லாரையுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மையும் கொடுத்து கையில் ஒரு கன்னையும் கொடுத்து நிற்க வைக்கிறாங்க ஃப்ரண்ட் லைனில். அந்த ஹெட்டு சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஃபேமிலியை வந்து ரொம்ப ரிச் ஆயிரும், நீங்கள்லாம் இப்போ ஃபார்வர்டில் போய் நின்று சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே போக மாட்டேக்காங்க. அவன் வந்து லைட்டாக தலையாட்டுமே அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே வந்து அவனை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவங்களும் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் ஃப்ரண்ட்டில் வந்து போய் நிற்க போகிறாங்க. அவங்கள அடிமைகளாக வந்து கூட்டு வந்தவங்க தான் எல்லாருமே, அதனால் வந்து அவங்களுக்கு கன் ஃபயர் பண்ணலாம் எதுவுமே தெரியாது. அங்கே எதிரோட ஆட்கள்லாம் வந்து சுட ஆரம்பிக்காங்க, ரத்தம் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக கலவரம் தான் நடக்குது. நைன்டெயில் ஃபாக்ஸோட அண்ணனும் அங்கே தான் இருக்கான். அங்கே வந்து அவன் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து இறந்து கிடக்க பார்க்கவுமே அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து யார் கணக்கும் தெரியாமல் வந்து அவங்க அண்ணன் கூட தான் இருக்கா. ஒருத்தன் சுடவும் ஒரு கன்னோட குண்டு வந்து கரெக்டாக அவங்க என்ன நெத்தியில் வந்து படுற மாதிரி வருது. ஓகே குட்டீஸ், உனக்குலாம் வந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம், எதுக்காண்டி வந்து லீமிங் வந்து அவன் கூடயே வச்சுருக்கான்ட்டு. எதுக்காண்டினா இப்போ ஷாவுபாய் வந்து லீமிங் விட்டுட்டோம்னா லீமிங்கே அவள் ஏதாச்சும் பண்ணி சூசைட் பண்ணிக்கலாம், அது வந்து ஷாவுபாய்க்கும் ஆபத்து. அதுவும் இல்லாமல் லீமிங் வந்து கூட இருக்கனால தான் வந்து ஜின்னும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கான். எதுக்குன்னா இப்போ லீமிங் ஏதாச்சும் ஆகிட்டுனா ஷாவுபாய்க்கு ஒரு பிரச்சனையாக வந்து லீமிங் எதுக்கு ஷாவுபாய் கூட இருக்கான்ட்டு. ஏன்னா லீமிங்க்கு வந்து பாஸ்ட்டில் நடந்துச்சுன்னு தெரில, பாஸ்ட்டில் வந்து என்ன நடந்திருக்க மாதிரி ஷாவுபாய் காட்டியிருப்பான்னா எல்லாருமே வந்து இவன் மேலே தான் வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்து அவன் பாஸ்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தையுமே காட்டியிருப்பான். ஆனால் எல்லா விஷயத்தையுமே பாஸ்ட்டில் இருந்திருக்க காட்டியிருக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த மட்டும் காட்டியிருப்பான். அவங்க அண்ணன் நெத்தியில் வந்து கரெக்டாக வந்து புல்லட் இறங்குற மாதிரி வருது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு வந்து முன்ன பின்ன கன்னை பற்றி எதுவுமே தெரியாது, அவள் என்ன பண்ண போகிறா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், எந்த வீடியோடையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். ஏன்னா இங்கே முக்கால்வாசி இம்பார்ட்டன்ட் திங்ஸுமே அந்த எபிசோட்ஸில் இருக்கும். ஸோ எந்த விஷயமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்னதான் கதை வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலுமே போக போக தான் விறுவிறுப்பாக போகும். ஓகே பாய் கியூட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.